ஹாய் ஹலோ ஸ்டுடியோ ஃபிக்சல் பார்க் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக ஆளக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வியூவர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சாரி சொல்லிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ அடுத்து ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அழிஞ்சிட்டு வர விவசாயம், அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு நண்பர் அவர்கிட்ட போயிட்டு விவசாயத்தை பற்றி கேட்டோம். அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு, ஒரு படித்த பட்டதாரி. அவர்கிட்ட கேட்டப்போ அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ப்ளஸ் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதையும் சொன்னார். ஸோ அதை பற்றி தான் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என்னோடய பேர் ராஜ்குமார். என்னோடய படிப்பு பிபிஏ முடிச்சிருக்கேன். என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் வாய்க்கால்பேட்டையில் இருக்கேன். வாய்க்கால்பேட்டை வால்காடு பகுதியில் வசித்து வந்துட்டுருக்கேன். என்னோடய தொழில் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இல்லை. விவசாயம் பண்ணணுன்னு அது மேலே அளவுக்கு அதிக ஆசை, அளவுக்கு அதிக இந்த பிரியம் அது மேலே அதிகமாக இருந்தாலும் பண்ணிகிட்ருக்கேன். விவசாயத்தில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ பண்ணிகிட்ருக்கேன். மல்லிகைப்பூ இதோட உற்பத்தி, இதோட செய்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் செடி இருக்குது. ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டு வந்து நாங்கள் இங்கே பயிர் நடுவோம். பயிர் நட்டு எப்போ பூ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு பயிர் வரும். அந்த ஒரு வருஷம் வரைக்கும் குழந்தை பராமரிக்கிற மாதிரி பராமரிச்சுட்டு இருக்கணும். ஒன்றும் அதிக செலவு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. செடி வைக்கிறத, களை வெட்டுறது, இது மட்டும் பண்ணிட்டு இருந்தால் ஒரு வருஷத்தில் பூ வந்துடும். இந்த சாணம், உரம் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கணும். ஒரு வருஷம் கழிச்சு பூ வர ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷம் கழிச்சு பூ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ வரும். அதுக்கு உண்டான நிலத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை ஏக்கரா கூட தேவை கம்மி. 35 சென்ட்லேருந்து 30 சென்ட் அந்த அளவுக்கு இருந்தாவே ஒரு நாளைக்கு 10 கிலோ பூ வரும். அதுக்கு எப்படி செலவு, என்ன இது செய்முறை பண்ணணும், எப்படி அதை பராமரிப்பணும்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் 3 முறை மருந்து அடிக்கணும். ஆனால் மருந்து என்ன மருந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பயோ டெக்னிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கெமிக்கலுக்கு போகவே கிடையாது. பயோ யூஸ் பண்ணுறதுனால ஒரு டைமுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தா ஒரு முறைக்கு வந்து சுமாராக ஒரு 500 ரூபா செலவாகும். மாதத்தில் 3 முறை அடிக்கணும். 3 முறைக்கு 1500 ரூபா ஆகும். இயற்கை உரம் மாதத்தில் 1 முறை போடணும். அந்த உரத்தோட செலவு 500 to 700 ரூபா ஆகும். மொத்தமாக பார்த்தா 2800 ரூபா செலவு. ஒரு நாளைக்கு 10 கிலோ பூ வருதுன்னா அந்த பூவோட விலை, ஒரு கிலோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோட விலை வந்து 300 ரூபா வரும். அதாவது சாதாரணமான ஒரு விலை. ரொம்ப குறைஞ்சபட்ச விலை 100 ரூபாய்க்கு போகும். ரொம்ப அதிகபட்ச விலை 1000 ரூபா போகும். விழா காலத்துலாம் ரொம்ப அதிகமாக போகும். தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி, கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000, 1500, 2000 ரூபா, 2300 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் விலை போயிருக்குது பூவை. அப்போ நமக்கு அவ்வளோ விலை தேவையில்ல. சுமாராக ஒரு 300 விலை அந்த அளவுக்கு வருதுன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ பூ எத்தனை நாள் வரும் அப்படின்னு பார்த்தா மாதத்தில் 15 நாளைக்கு பூ வரும். அதாவது கண்டினியூஸாக ரெகுலராக 15 நாளைக்கு பூ வந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு 10 கிலோனா 3000 ரூபா ஆச்சு. 15 நாளைக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தா 45,000 ரூபா ஆச்சு ஒரு மாதத்துக்கு உண்டான இது. ஆனால் நமக்கு எங்கள் செலவு அப்படின்னு பார்த்தா மருந்து செலவு ஒரு 1500, உர செலவு 700, 2200 ரூபா, பூ எடுக்கிற ஆளுங்களுக்கு அந்த கூலி அதெல்லாம் பார்த்தா மீறி போனால் ஒரு 5000 to 7000 ரூபா ஆகும். 40,000 7000 ரூபா போச்சுன்னா மீதி 38,000 எனக்கு மாத வருமானம். அதை படித்து முடிச்சுட்டு நான் ஒரு கம்பெனிக்கோ ஒரு பேங்க் எதுக்கு வேலைக்கு போனாலும் எனக்கு அவ்வளோ வருமானம் வருமா, அப்படி அந்த வருமானம் வந்தாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இது என்னோட வேலை நேரம் பார்த்தா காலையில் 3 மணி நேரம் தான், 6 to 10. அதுக்கு மேலே எந்த வேலையும் இல்லை. அதுக்கு மேலே ஈவினிங் டைம் மட்டும்தான் கொஞ்சம் வேலை. 6 to 2 மணி நேரம் தான் வேலை செய்வேன். மீதி இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது மாடு இந்த மாதிரி ஆடு இந்த மாதிரி வேறு எதாவது பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுலேயும் எனக்கு வருமானம் இருக்குது. படித்து முடிச்சுட்டு என்னதான் ஒரு கம்பெனி வேலைக்கு போனாலும் அவ்வளோ வருமானம் வராது. அதில் போய் உக்காந்துட்டு உடம்பு தான் கெட்டு போக்கு. இதில் விவசாயத்தில் நான் உழைக்கிறேன், களை வெட்டி பாடுபட்டு தண்ணிக்கெல்லாம் உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இன்றைக்கி விவசாயம் தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடவுள் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாம் செயற்கை சம்மந்தப்பட்டது வந்துட்டு இருக்கு. இயற்கை சம்மந்தப்பட்டது நம்ம பார்க்கறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குண்ணா. இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு போய் மார்க்கெட்டில் பூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே மார்க்கெட்டில் சுங்க வரிங்கிற பேரில் வந்து ஒரு நாளைக்கு 20 ரூபா போடுறாங்க ஒரு முறைக்கு. நாங்கள் இப்போ ஆள் பற்றாக்குறை முன்ன மாதிரி விவசாயத்தில் இப்போ ஆள் யாரும் அதிகம் கிடையாது. அந்த காலத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இப்போ விவசாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வயசானவங்க, இந்த மாதிரி பாட்டி, இந்த பெரியவங்க, ஓரளவுக்கு நடுத்தரவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள்லாம் இன்னும் விவசாயத்துக்கு வரல. அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு 5 முறை பூ கொண்டு போகிறோம். ஒரு முறைக்கு 3 கிலோ, 2.5 கிலோ, 4 கிலோ அவ்வளோதான் கொண்டு போகிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 5 முறை கொண்டு போனால் அந்த சுங்க வரி வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா எங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவு ஆகுது. வருமானத்துலேருந்து போகுது. அந்த தேவையில்லாத செலவுக்கு யார் இதுக்கு வழி சொல்லி வழி நடத்தி அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஏன்னா வேறு எந்த மாவட்டத்துலையுமே இவ்வளோ சுங்க வரி கிடையாது. சேலம் மாவட்டத்தில் மட்டும்தான் 20 ரூபா. வேறு திருச்சி, சென்னை, கோவை, மதுரை இந்த மாதிரி எந்த மாவட்டத்தில் பார்த்தா 2 ரூபா 3 ரூபா தான் சுங்க வரி ஒரு முறைக்கு. சேலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி 20 ரூபா வாங்குறாங்க. அதே விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்க சுங்க வரி ஒரு முறைக்கு. நாங்கள் இப்போ 5 முறை போனால் எங்களுக்கு எவ்வளோ 250 ரூபா ஆச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் விவசாயிகளை.
விவசாயிகளை பண்ணுறதுக்கு வந்து இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் வரணும், ஆசைப்படணும். அது எதனால் வர மாட்டேங்கிறாங்கன்னா, இதில் இருக்கிற வருமானம், இதில் இருக்கிற ஒரு நம்ம உடம்போட ஆரோக்கியம், இதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவங்க வெளியில இருந்தா பார்க்கறதுனால விவசாயம்னா இப்படி தானா, ரொம்ப கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. காலைல ஒரு 4 மணி நேரம், மாலை ஒரு 2 மணி நேரம், இவ்வளோ தான் இதில் உழைப்ப. வேறு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. மாதத்தில் 2 முறை தான் தண்ணி கட்டணும். அதனால் அதுவும் ஒன்றும் கிடையாது. மருந்து அடிக்கிறதும் வாரத்தில் ஒரு நாள் தான். அது ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு வேலை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக ஃப்ரீயாக போக போகல செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே மட்டும் ஒரு தொழில் தான் விவசாயம். ஆனால் அந்த தொழில் ரொம்ப ஆசைப்பட்டு படித்து முடிச்ச இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வாங்க. ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறதோட அவங்கவுங்க வீட்டில் காடு இருக்கும். கண்டிப்பாக படித்த இளைஞர்கள் ஒரு 40% பேர் வீட்டில் காடு கண்டிப்பாக இருக்கும். அவங்களாம் அவங்களோட சொந்த தொழிலே பண்ணலாம். இது பண்ணாத விட்டுட்டா இது விவசாயம் நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டு தான் போகும். இதுக்கு மேலே விவசாயம் வளரணும். வளர்றதுக்கு உண்டான இதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு வேண்டுகோள், நான் விவசாயி என்பதில் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ, நம்மளை ஒருத்தர் அசிங்கமாக பேசுகிறாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க. விவசாயம் வந்து கடவுளுக்கு சமமான ஒருத்தர். ஏன் கடவுளுக்கு சமமான ஒருத்தர்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த உணவு பொருட்களில் தான் வந்து இன்னைக்கு அனைத்து உலகமே சாப்பிட்டுட்டு இருக்கிற. அப்படிங்கிறப்ப உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையாக படுத்திக்கிட்டு நம்மளை இப்படி அந்த மாதிரி ஒரு அசிங்கமாக நினைச்சிட்டு இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் சாமிக்கு சமமான ஒரு மனுஷன் விவசாயி என்பதில். விவசாயி என்பதில் பெருமிதம் கொள்கிற நீங்கள் வந்து கௌரவமாக நடந்துக்கணும். எதனால் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே செயற்கை உணவு மாறிடுச்சு. அதெல்லாம் மாறி இப்போ திரும்ப வந்து பழைய காலத்து பொருளுக்கு, தானிய பொருளுக்கு வந்துட்டு இருக்காங்க. சோளம், கம்பு, ஆரியம், களி, கோதுமை இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சோளம்லாம் ஏகப்பட்ட விலை போயிட்டு இருக்கு. 120 ரூபா போயிட்டு இருக்கு. வரலாற்றுலேயே இவ்வளோ ஒரு விலை போகல. எதனாலலாம் இன்னைக்கு பழைய காலத்து உணவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மனிதனோட ஆயுள் காலம் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப விவசாயத்தை தேடி எல்லா மனிதர்களும் வந்துட்டு இருக்காங்க. உங்களை நீங்கள் தான் கௌரவப்படுத்திக்கணும். தாழ்வு மணிப்பண்பா நினைக்காதீங்க. ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கம்ப்யூட்டர் வச்செல்லாம் சாப்பிட முடியாது. உங்களை தேடி கண்டிப்பாக வந்தே ஆகணும். அது வரதுக்கு உண்டான காலம் இப்பயே வந்துருச்சு. இன்னும் ஒரு வருஷமா, 2 வருஷம், 3 வருஷத்துல உங்களை தேடி கண்டிப்பாக வந்தே தீருவாங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் எல்லா தொழில்நுட்பத்தில் இருக்க ஆளுங்களும் உங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்து உங்களை வந்து டெவலப் பண்ணி விடுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் விவசாயி என்பதில் பெருமிதம் கொண்டு கௌரவப்படுத்திக்கோங்க. தாழ்வு மனப்பான்மா நினைக்காதுங்க. அனைத்து விவசாயிகளுக்கு என்னோட இது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இதோட என்னோட முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.